சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. மேடம் அவங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்க மேடம். அவங்க சரி. அவங்க மக வந்து ஒரு 6 மாசமா வந்து காணல மேடம். 4 மாசம் 4 மாசமா 4 மாதம் எங்கே போன ஒரு இதுவும் படிச்சாளா? எக்ஸாம் எழுதி 2 எக்ஸாம் கூட எழுதிருக்கு அது எழுதாமல் வந்துருச்சு. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருந்ததா? ஒரு இது இல்லை, எப்படி இவங்க வந்தது என்னன்னு ஒரு இதுவும் தெரியும். போலீஸ்கிட்ட போலியா? போலீஸ் கிட்ட போய் அங்கே கேஸ் கொடுத்துருக்குது. அப்போ இவளோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போயிட்டு போலீஸ் போய் கேட்டுட்டு இவளோட நம்பரு கிடைச்ச பிறகு இவனோட நம்பரும் கிடைச்சது. ஓ, யாரு கூடயோ போயிருக்காளா? போயிருக்குது. என்ன கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை? என்னன்னா இவங்க தம்பில் எப்படி லிங்க் ஆச்சுன்னு ஒன்றும் எங்களுக்கு தெரியும். லவ் பண்ணி வெளியே வந்துருக்காங்க. அப்ப இன்னும் உங்க பொண்ணை பார்க்கல? பார்க்கவே இல்லை. 4 மாசமா பார்க்கல. இது வரைக்கும் பார்க்கல. அவன் எங்க இருக்கானோ தெரியாது. இன்னும் தெரியாது. செத்து 4 மாசமா பார்க்கல. நேத்து 2 நாளும் நேத்து தான் ஃபோன் பண்ணி பொண்ணு இங்க இருந்து ஃபோன் பண்ணிருப்பாங்க. இங்க இருந்து ஃபோன் பண்ணி. சரி, 4 மாசமா அவங்களுக்கு எங்க இருக்கானே தெரியாது. ஆனா நேத்து நம்மள்ட்ட வந்திருக்கா அந்த பொண்ணு. அப்புறம் இங்க இருந்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பையனோட கேரக்டர் பத்தி கேட்டீங்களா? கேரக்டர் பத்தி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தப்பான கேரக்டர் தான் அவரு இதெல்லாம் சொன்னேன். அவரு நாங்கள் இங்கே வந்தங்காட்டி இவங்க சொந்தக்காரு. இதுக்கு முன்னாடி இடம் விட இந்த மல்லியாபுரத்தில் இவங்க முதல்ல வீடு. அங்கே வீடு இருக்கும்போது இவருக்கு 4 ஏக்கரை இடம் இல்லை என்னமோ இருந்து அங்கே ஒரு பொண்ணை இவன் இதே மாதிரி பிடிச்சிட்டு கொண்டாயிட்டு 3 மாதம் வச்சுட்டு இதே மாதிரி வழியில் விட்டு அந்த பொண்ணு ஓடி அந்த வீட்டில் போய் வந்துட்டு இவங்க அப்பாவையும் அடித்து இவனையும் அடித்து கேஸ் போட்டு என்னமோ இதில் அந்த இடத்தையும் விற்றுட்டு தான் இப்போ இவங்க இங்கே வந்து சந்தேகத்தில் வந்து தங்கியிருக்குது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு எங்கள் குழந்தை நல்லா இருக்கணும். எங்கள் குழந்தை கிடக்கணும். குழந்தை நல்லா இருக்கணுமா? குழந்தை வேணுமா? குழந்தை வேணும் எங்களுக்கு. உங்க பேரு? ராஜா. ராஜா பாபு. இது யாரு தெரியுமா? எங்க பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்ல. யாருன்னு தெரியாது, பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைய மட்டும் நீங்க கூட்டிட்டு போவீங்க. நீங்களே பாருங்க, அப்பா அம்மா யாரு தெரிஞ்சிருக்கணும்ல. அது கூட தெரியாம அந்த வீட்டு பிள்ளைய எப்படி கூட்டிட்டு போவீங்க? ஏன் தம்பி? நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா மேடம். யாரு? அஞ்சலி. உங்க பொண்ணு பேர் அஞ்சலியா? அஞ்சலி. அஞ்சலி தான் உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக சொன்னாலா? உங்களுக்கு எப்படி பழக்கம்? நாங்கள் பொள்ளாச்சியில் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு பிக்னிக் டூர் வந்திருந்தது. அப்போ பொள்ளாச்சியில் நான் வந்து சும்மா வேலை இல்லாமல் லாரியில் போயிருந்தேன். அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் பழனி கோயிலுக்கு இடையில வருவாங்க. அப்போ ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுதான் சொல்லிச்சு, நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சால் இது பண்ண முடியாது, என்ன ஒரு கவர்மெண்ட் தொழில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது.
உங்களுக்கு எப்படி லவ் ஆச்சு? அதான் பொள்ளாச்சியில் தான் முதல்ல பார்த்தேன் நான். அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறீங்கன்னா யார் அந்த பொண்ணு, அவங்க வீட்டுக்காரங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி, இதெல்லாம் தெரிய வேண்டாமா? கேட்டது ஓரளவு தான் சொல்லிச்சு. ஒரு தடவையாவது போய் வீட்டில் போய் பேசியிருக்கணும்ல. அங்கே இந்த பொண்ணு இப்படி ஆசைப்படுறா, இல்லை எங்கள் 2 பேருக்கு விருப்பம், அவங்க வீட்டில் போய் நான் பேசியிருக்கலாம். பேசுகிறேன்னு தான் சொன்னேன் நான். வந்தால் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அது சொன்னதுனால தான் நாங்கள் போகிறதுக்கு இல்லை. இல்லைன்னா நான் நேரில் வந்து பேசுகிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். 4 மாதம் ஒரு பொண்ணை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல், அப்பா அம்மாவுக்கு எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. நாங்கள் அந்த பொண்ணு வந்த உடனே வந்து மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க போலீஸ்லேருந்து, இந்த மாதிரி அந்த பாப்பா உங்ககிட்ட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னு கேட்டேன். போலீஸ் வந்து கேட்டோன்னா என்ன சொன்னீங்க? நான் முதல்ல தெரியாதுன்னு தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு எப்படி நீங்க பிளான் பண்ணீங்க? எப்படி வீட்ல இருந்து வெளியே வந்தா? அது வந்து முதல்ல கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துச்சுங்க மேடம், ட்ரெயினில். கோயம்புத்தூர்லேருந்து தான் நான் கூட்டிட்டு வந்தேன். எனக்கு திடீர்னு வீட்ல இருந்து கிளம்பி வந்தா? அது வீட்டில் வந்து பிரச்சனையா இருக்குது, என்னால் என்ன தான். பிரச்சனை? அது ஏதோ அவங்க ஃபேமிலி பிரச்சனை, என்னால் இருக்க முடியல என்ன பிரச்சனை? நம்ம ஃபேமிலியில் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி. அப்படின்றதுக்காக தான் வந்தது. கோயம்புத்தூர்லேருந்து தான் நான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் வக்கீல் போயிட்டு இது மாதிரி அப்ப உங்களுக்கு பயமா இருக்கு இல்லையா? பயம்தான். சரி இது மாதிரி ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தோம் தான், எனக்கு கஷ்டம் தான் தெரியும். அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அது மாதிரி. என்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க வீட்டில் போய் 4 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு வேலூரில் ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு சேஃப்டியான இடத்துல தங்கிட்டோம். தங்கி 4 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் ஃபோன் பண்ணோன்னே ஒரு வாட்டி கூட உங்களுக்கு தோணலையா அவரை கூப்பிட்டு பேசணும்னு? பேசணும் தான், போலீஸ் கேஸ் தான் பிரச்சனை அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துன்னு தான் இருந்துட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு வக்கீலோட விஷயம் சொன்னீங்களே, என்னது? அவர் வந்து எல்லாம் கேஸை நான் பார்த்துரும்பா, அவங்ககிட்ட நான் பேசிட்டேன், இன்னும் ஒரு வாரத்தில் கூப்பிட்டு பேசுவாங்க, ஒரு மாதத்தில் கூப்பிட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவர் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே சைலண்ட்டாக விட்டார் அவர். அதுக்கப்புறம் சரி அவர் லாஸ்ட்டாக எங்கள் மேலே வந்து நாங்கள் வந்து இது பண்ணதுனால எங்கள் மேலே திருப்பி போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டார். அதனால் வேறு வழி தெரியல எங்களுக்கு. நீங்கள் கேட்கலாங்க, உங்களுக்கு ஏதாவது கேட்கறதுக்கு இருந்தா கேளுங்க, தைரியமாக கேளுங்க. ஏன் கேட்க கொஞ்சம் கேளுங்க. என்ன பேர்? என்ன? ராஜகோபால். அப்பா பேர்? ரேணுகோபால். ரேணுகோபால். வீடு? வீடு சின்ன பஸ். முதல்ல வீடுங்க? முதல்ல வந்து மல்லிகாபுரத்தில் இருந்த வீடு. அப்போ வந்து நான் ஸ்கூல் படிச்சுன்னு இருந்தேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், 10th முடிச்சிருந்தேன். 10th அந்த உங்கள் கையில் அந்த விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் 10th முடிச்ச கையோட எங்கள் பக்கத்தில் ஒரு அது அங்கே வந்து எங்களுக்கு தனி வீடு, அங்கே நிறைய வந்து ஒரே காஸ்ட் ஆளுங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு எனக்கு இதுவாகி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு கூட்டின்னு போனது அவங்க ஊர் ஆளுங்க. 10th படிக்கும்போது? 10th. யார் நீங்கள்? 10th முடிச்சுட்டு இருந்தேன் நான். நீங்கள் 10th படிக்கும்போது வேற ஒரு பொண்ணு அந்த டைமில் ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வயசு 15 வயசா? 16? 17 வயசு ஆகும். 10th முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது அப்போ நடந்த விஷயம் அது. அப்போ வந்து எல்லாம் வீட்டில் வந்து அப்பா அம்மாலாம் அடிச்சு ரொம்ப அப்பா கம்பியெல்லாம் காய வச்சு சூடெல்லாம் வச்சாங்க. யார்? அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ரொம்ப பொண்ணை வீட்டுக்கார யாரை வச்சு? அப்பாவை. சத்தமாக பேசுங்க ராஜாபாபு. அப்பாவை ரொம்ப. அப்பாவை எதுக்கு? பொண்ணு இது மாதிரி நான் அந்த பொண்ணாக வந்தது தான், அது நான் கூட்டின்னு போயிட்டேன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறது பொண்ணு எல்லாம் என்ன எல்லா பொண்ணுகளும் என்ன கூட்டிட்டு கொண்டு போகுது? இப்போ இந்த போய் கேட்டுக்கலாம் யார் வேணாலும். அஞ்சலி உங்களை கூப்பிட்டு கொண்டு போகுது. அப்போ இப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, அதுவும் உங்களை கூப்பிட்டு கொண்டு வருது. உங்களை பற்றி யாரும் நான் இது பண்ணல. ஒரு சினிமா ஆக்டர் இருந்தாலே அவரே கூப்பிட்டு கொண்டு போவான ஆள் நிறைய இருக்கு. ஆனால் உங்களை போல ஒரு ஆள் இந்த மாதிரி பொண்களை எல்லாம் கூட்டிட்டு கொண்டு போகுது என்ன அப்படி சொல்றது? எல்லாம் மனசுல ஆண்கள் தான் பெண்களை கூட்டிட்டு கொண்டு போகுது. லவ் பண்ணி அப்படியே நம்ம ரொம்ப அதெல்லாம் பேசும், இதை தப்பெல்லாம் சொல்லும். நான் என்ஜினியராக இருக்கு, நான் அது இருக்கு, என் கையில் நிறைய பைசா இருக்கு, காசு இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு தான் பொண்ணுனை வீழ்த்தும். எவ்வளோ நாள் வெளியே இருந்தீங்க? எந்த பொண்ணு? அந்த பொண்ணோட 1 மாதம். 1 மாதம் இருக்கு. 1 மாதம் தான் லாஸ்ட். அந்த பொண்ணு ஒதுங்கி போயிடுச்சு. அப்போ இந்த 1 மாதம் இருக்கும்போது எங்கே இருக்குது உங்களுக்கு? எந்த இடத்துல? அப்பா அம்மா எடுத்து நிற்குதா? இல்லை அங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருக்கா? எனக்கு சொந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் இருக்கா? நாங்கள் போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணல. நாங்கள் தெரிஞ்ச ஆள் வீட்டில் இருந்தோம். இத்தனை பெண்களை இந்த மாதிரி பெண்களை சின்ன பெண்களெல்லாம் ஏமாத்திட்டு கொண்டு போயிட்டு 1 மாதம்
4 மாசம் அது லாஸ்ட் அந்த பொண்ணை தாங்க சொல்லிச்சு. நான் வந்து லாஸ்ட் இல்ல, இது முடிச்சதுக்கு அப்புறம் இனி எவ்வளவு பண்ணு அது இருக்கும்? மாதிரி பழக்கம் இல்லை நமக்கு. யார் உங்க அத்தை பொண்ணு? அத்தை பொண்ணு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரும் இல்லைங்க. அத்தை பொண்ணு யாரோ கல்யாணம் பண்ணறதா இருந்தீங்களாமே? இல்ல, அக்கா பொண்ணு தான் கட்டிக்க சொன்னாங்க. அந்த பொண்ணு ப்ளஸ் தான் முடிச்சிருக்குது. அது வந்து அதே சொல்லிச்சு, நான் கட்டிக்கல மாமா, நான் வெளியே பார்த்து கட்டிக்கிறேன். அந்த பொண்ணு நீங்க 1 மாசம் கொண்டு போய் வச்சு 1 மாசம் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் எதுக்கு எந்த சண்டை வந்து உங்களுக்கு? அது வந்து நாங்கள் 20 நாளுக்கு அப்புறம் ஊரில் பஞ்சாயத்து பண்ணி தலைவர் மூலியமாக கூட்டின்னு போனாங்க. ஊருள்ள கூட்டின்னு போயிட்டு நைட்டில் நாங்கள் ஒரு தனி வீட்டில் பத்துக்கும் போது அந்த பொண்ணு நைட்டை நோண்டி கடத்தின்னு போயிட்டாங்க. கடத்தின்னு போய் அந்த பொண்ணை மறைச்சி வச்சிருந்து லாஸ்ட்டாக நாங்கள் அந்த பொண்ணை ஏதோ பண்ண மாதிரி ஊரில் பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி எங்கள் அப்பா அம்மா நம்புற மாதிரியே இல்லையா? இல்லை, உண்மை நடந்தது தான். பிரச்சனை பண்ணி அடிச்சு எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஊரில் பஞ்சாயத்து பண்ணும்போது அந்த பொண்ணை தீர்த்து சொல்லிச்சு, நான் வந்து வாழத்துக்கு விருப்பம் இல்லை, நானாக தான் விருப்பப்பட்டு போனால் வாழத்துக்கு விருப்பம் இல்லை, நான் பிரிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னதுனால ஊர் ஆளுங்களாம் இது பண்ணி விட்டாங்க. உங்களை எத்தனை பேர் படிச்சிருக்கு? நீங்க எத்தனை வரை படிச்சிருக்கீங்க? என்ன பேர் படிச்சு? 10th வரை படிச்சிருக்கு. உங்களை ஒரு பெண்ணினை கூட்டிட்டு போகும்போது கொண்டு போகுது, உங்களுக்கு தெரியாது ഞാൻ എൻ്റെ എൻജോയ് பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணனை கொண்டு போயிருக்கு. എൻ്റെ அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, தங்கச்சி அக்கா எல்லாம் இருக்கு. அங்கே போலீஸ் வந்துட்டு அவரை தான் சண்டை போடும். உங்களை கிடச்சிല്ലെങ്കിൽ அவரை சண்டை போய் தூக்கி அடிக்கும் எல்லாம் செய்யும். അതൊന്നും தெரியாது. உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும். அதுதான் முக்கிய பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும். எந்த டைமில் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஒன்றும் இல்லை, அது அவன் நம்மளுக்கு வந்து நம்மளை நம்பி வந்தாங்களேன்னு அந்த டைம் அது நம்பி வந்துட்டு அது எப்படி போய் லாஸ்ட்டாக அவங்களா இது பண்ணதுனால தான் கன்ஃபியூஷன் பண்ணி நம்ம கூட இருக்கிற வரையும் நல்ல பாசமாக இருந்தது. உங்களுக்கு பாசமாக இருக்கு, லவ்வாக இருக்கு, எல்லாம் இருக்கு. லவ் இருந்தாலும் அது உங்களை கூட தானே இருக்கணும்ல. அதுக்கப்புறம் அவங்க பிரித்து கூட்டின்னு போனதுக்கப்புறம் அவங்க சைடு பேச ஆரம்பிச்ச வேண்டிய. அது வரைக்கும் அப்போ கூட ஸ்டேஷனில் கூப்பிட்டு பேசினாங்க. பேசும்போது அந்த பொண்ணு நான் இருந்துச்சு, நான் அவங்க கூட வந்து வாயிரமாம்மா, ஆனால் ஊர் ஆளுங்க வந்து அந்த மேலே கேஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, கேஸ் வாபஸ் வாங்க, நான் வந்து வாயிறேன், இல்லைன்னா என்னை அச்சு சாவச்சுன்னு மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடந்து எவ்வளோ நாள் இருக்கும் இது? வந்து எலெக்ஷன் முதல் டைம் நடந்துச்சுங்கள, அப்போ அந்த எலெக்ஷன் பிரதமர் ஃபர்ஸ்ட் 10-11 வருஷம் முன்னாடி அந்த அதுக்கு இப்போ எலெக்ஷன். ஆமாம், அந்த டைம் 10 வருஷம் முடிஞ்சு. இப்போதான் அந்த 10 வருஷம் முடிஞ்சு. அப்போ இப்போ 17 எத்தனை வயசு? 29. அப்போ 17 வயசுல அந்த கொண்டு போயின்னு வரணும். இப்போ 10 வருஷம் முடிஞ்சாலே 27 தானே, 29 வயசாச்சா? 10வது படிச்சு முடிச்சு 2 வருஷம் வீட்டுல இருந்திருப்பாரு. வீட்டுல சும்மா இருக்க டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாங்க, கூட அவங்கள சப்போர்ட். சும்மா இருக்கும்போது இதுதான் லவ் என்ஜாய். அப்போ நடந்த விஷயம் தான். தம்பி, உங்க அப்பா வந்திருக்காரு, நீங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கீங்க, என்ன பதில் சொல்ல போறீங்க உங்களுக்கு? நல்லபடியா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. எதுவும் இல்லை, ஏதோ நம்பி வந்துச்சு, நல்ல பேச்சு காப்பாற்றேன். எனக்கு அவங்க சொத்து பார்த்து எதுவும் தேவையில்ல, நல்ல பேச்சு காப்பாற்றேன். ஏதோ தப்பு பண்ணிட்டேன். பேசுங்க. உங்களை முன்ன பண்ண பார்த்தே இல்லை, முன்னம்பி காப்பாற்றுறேன். நீங்கள் பரப்பநாடி வந்திருக்கா? நான் அந்த ஊர் ஒரே ஒரு டைம் இடையில வந்தேன். பரப்பனங்காடி வீடெல்லாம் பார்த்தது இல்லை. வீடல்ல, பரப்பனங்காடி வந்திருக்கா? பரப்பனங்காடி ஒரு டைம் வந்த இடையில ஒரு 5 பார்த்துருக்கா? அப்போ பார்த்தது இல்லை. பார்க்கலாம். அங்கே எதுக்கு பரப்பனங்காடி எதுக்கு வந்து? சும்மா ஊர் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து மட்டும். சரி, அப்ப திருச்சூர் போயிருக்கா? அங்கெல்லாம். பாலக்காடு போயிருக்கா? பாலக்காடு இல்லை. அந்த ஊரெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டாம், எதுக்கு பரப்பனங்காடி மட்டும் பார்க்கணும்? நான் அந்த ரோட்ல அப்படி. எந்த ரோடு? அப்போ போன்ல கான்டாக்ட் பண்ணேன் அந்த டைம். போய் சொல்லக்கூடாதீங்க, உட்காந்து சொல்றேன். போன்ல பேசுனது, அதனால போனேன். அவங்க ஊரு தெரிஞ்சுது. அந்த ஊரு தெரியறதுக்கு எவ்வளவு நல்ல இடம் இருக்கு. பரப்பனங்காடி அவ்வளவு நல்ல இடம். பழக்கமானதுக்கு தாங்க வந்தேன் நான். எந்த அஞ்சலின்ற பழக்கம்? அப்ப அஞ்சலி பார்க்க தானே வந்து அங்க வந்து பார்க்க முடியல. பார்க்க முடியலைங்களா? அங்க பாக்குறதுக்கு தான் போனீங்க. பார்க்கறதுக்கு தான் போனா, ஆனா பார்க்க முடியல. எங்க வந்து பரப்பனங்காடி? எங்க பரப்பநாடி எந்த இடத்துல வந்தேன்? அந்த இது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வரல. இப்போ நான் அங்கே கூப்பிட்டா? இல்லை, ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஃபோன் யார் படிச்சு கொடுத்து? என்ன ஃபோனு? அஞ்சலிக்கு யார் ஃபோன் படிச்சு கொடுத்து? அது தெரியல. வீட்டில் இருந்து ஃபோனு நம்பர், அஞ்சலி நம்பர் யார் தந்து? அது இன்னும் நம்ம தெரியலங்க. அஞ்சலி நம்பர் யாரு கொடுத்தாங்க உங்களுக்கு? அஞ்சலி அதான் பொள்ளாச்சியிலேருந்து பழகம் இல்லை. அது அப்போ நீங்க சொல்றது முழுவா போய், நீங்க வீட்டுக்கு பக்கத்தால இடத்துல நீங்க வந்திருக்குது. வீட்டாலாம் நான் வரல. நீங்க போய் பேசுது. வீட்டான நல்லா போய் பேசுது. சத்தியமா நான் வரல. இங்க வந்த பிறகுதான் வீட்டுக்கு கொஞ்சம் அப்ப அந்த பக்கம் ஒரு ஆளு தமிழ், ஒரு ஆளு
பொண்ணு இவங்க பேசிட்டு இருக்குது என்கிட்ட சொல்லி இருக்குது இல்லைங்க நான் பார்க்கல. நீ போய் பேசாத, இல்லை இல்லை வீடு நான் உங்கள் வீடு நீ எனக்கு போய் தெரியாது. நல்லா போய் பேசுது நீ. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா அவர் என்ன சொல்றான்னு தான் பாருங்களேன். கேட்க வேண்டியது கேளுப்பா. நீ தான் பேசணும். அதான் சொல்லிட்டேன் மேடம். எதோ நான் என்கிட்ட எதுவுமே சொல்லாதேப்பா. பெத்தவங்க இருக்காங்க. நான் அதான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறேன். கூட்டிட்டு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன்னா கூட ஏதாவது உனக்காக பேச. அதான் மேடம் 4 மாசம் புள்ள எங்க இருக்கா தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? காசு சொல்லி தான் எனக்கு என்ன போன் வந்து உயிரோட இருக்காளான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த வேதனை அது வந்து என்னதுன்னு வீட்டுல புரியுமா? லாட்டரி எழுதி வச்சுட்டு வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? பசங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. பெத்தவங்களோட கஷ்டம் இருக்கே அதை அனுபவிச்சாதான் தெரியும். നിങ്ങൾക്ക് ഒരു പുള്ള இருந்தாല് அந்த ஒரு பொண்ணு இருந்தாല് போயாலதான் அப்பதான் தெரியும். அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க. அது இவங்களுக்கு இப்ப சொன்னா புரியாது. நீ கேட்க வேண்டியது கேளுப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிடுவோம். ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நல்லபடியாக இது பண்ணுங்க. தம்பி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இது செட் ஆகாது அவங்களுக்கு ஒத்து வராது. நீங்க பொண்ணை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்லை மேடம் அப்படி போனால் அவங்க சொல்றாங்க. நீங்க பேசுங்க. வாழ்க்கையில் இது 2வது தப்பு நடந்து போச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் வேற எதுவும் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க உங்க சைடு மட்டும் பேசுறீங்களே. தப்பு தெரியுமா? ஒരാള് தப்பு ചെയ്യുന്ന ஆளு தப்பு செஞ்சுட்டே இருக்கும். தப்பு அது மாதிரி அல்ல அப்படி எல்லாருக்கும் மனசுல ஒரு இது இருக்கு. இல்ல அப்படி சொல்லாதீங்க. அது வேண்டாம். ஏன்னா அது வந்து அவரை புட்டிங் ஹிம் டவுன் அது பண்ணாதீங்க. அது சொல்ல முத்திரை குத்த வேண்டாம். நம்ம அப்படி ஒரு சீல் அடிக்க வேண்டாம். எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறான். எதுவுமே இல்லைன்னு சொல்லல அவரு. இப்ப என்ன பிராக்டிக்கலா இதுக்கு என்ன சொல்யூஷன் அதான் நம்ம பார்க்கணும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? உங்களுக்கு என்ன வேலை? ஃபைனான்ஸில் வேலை செய்யணும். எங்கே? வேலூர் எந்த கம்பெனில? கம்பெனி பேர் எந்த? அது வந்து வியாபாரிங்களுக்கு பணம் தரது வசூல் பண்ணுறது வேலை. நமக்கு எந்த கருத்து பேர் இல்லையா? பேர் இருக்கு. அது ப்ராப்ளம் வேணாம், தனியாக விட சொல்லிடுறேன். வேணாம். சரிப்பா, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். எதுக்கு ப்ராப்ளம் வரணும்? கம்பெனியில் வேலை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க அதனால என்ன? வேலூர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில நாங்க போயிருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். எந்த கம்பெனில வேலை பண்ணீங்க? ஃபைனான்ஸ். அங்கதான் போனீங்களா? அங்கதான் போனேன். அங்க நீ வேலையை விட்டு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் இல்லை, 4 மாசம் கரெக்டா. இப்ப இந்த 4 மாசம் என்ன பண்ணீங்க? 4 மாசத்துல எனக்கு தெரிஞ்ச கைத்தொழில் செய்யுங்க. என்ன செஞ்சீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னப்பா பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? வேலை ஒரு நிமிஷம். என்ன பண்ணீங்க? தம்பி என்ன பண்ணீங்க சொல்லுங்க. வேலை செய்யும். அது தப்பு இல்லையப்பா. வேற என்ன வேலை செஞ்சீங்க? அதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அது ரொம்ப எனக்கு கேவலமா. எதுக்கு கேவலமா இருக்கணும்? எந்த தொழிலையும் கேவலம் கிடையாதுப்பா. சரி நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்குல்ல? எத்தனை பேர்? 2 பேர். அக்காவா தங்கச்சியா? 2 பேரும் அக்கா. அக்கா. உங்க வீட்டுல அப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அக்காவுக்கு பொம்பளை பசங்க இருக்குல்ல? சும்மா இருப்பீங்களா? விசாரிப்பீங்களா? பையன் யாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்யறாரு விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? அண்ணன் இல்லையா அவருக்கு? அண்ணன் இருக்கா? அண்ணன் இருக்கு. அண்ணன் என்ன செய்யுது பாருங்க. அவர் ஃபீல் பண்றாரு. நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. உங்க ஸ்டாண்ட் என்னது? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்க? கோயில்ல கல்யாணம் பண்ணீங்க. பசங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. நான் பொண்ணை கூப்பிடுறேன் உள்ள. நீங்க பேசி பாருங்க. என் பேர் அஞ்சலி. அப்பா தான். நானும் மார்ச் 13 தான் வீட்டை விட்டு வந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் 2 வருஷமாக. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் லவ் பண்ணி.
விட்டு வரதுக்கு காரணம் அப்பா ஒத்துக்க மாட்டோங்கிறதுனால தான். எனக்கு அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட அக்கா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்காங்க, அதுக்கே ஒத்துக்கலை. அப்புறம் எப்படி ஒத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை. அது மட்டும் இல்லை மேம், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இருந்தாங்க. தாத்தா இருந்து 1 year ஆயிடுச்சு. 1 year அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே விழுந்துட்டாங்க. விழுந்து அம்மா வந்து 1 வருஷமாச்சு அம்மா வீட்டுக்கு போய் அம்மாக்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை எதுக்குமே எங்களை அனுப்ப மாட்டேன்றாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க, இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, அம்மாக்கிட்ட கூட்டு போய் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்லுவாங்க, காமிச்சாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அம்மா பற்றி எது கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் போய் அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுத்தோம், நீங்கள்லாம் போய் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் என்ன அர்த்தம் மேம்? அம்மாக்கிட்ட நாங்கள் பேசக்கூடாதா? அம்மாக்கிட்ட பேசாமல் நாங்கள் மட்டும் என்னத்துக்கு வீட்டில் இருக்கணும்? எங்கள் ஐஸ்வர்யாவே என்கிட்ட சொல்லுவேன், என் அக்கா ஐஸ்வர்யாங்கிறது என்கிட்ட சொல்லுவான், எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் லவ் பண்ணுறவங்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் மேம், அவளை லவ் பண்ணுற விஷயம். இவ்வளோ தான் எனக்கு சொல்லுவேன். இன்னும் நானாக விருப்பப்பட்டு தான் வந்தோம். இவங்க கூட தான் நான் வாழ்வேன். அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். இவங்க 4 மாதம் ஆயிடுச்சு நான் வந்து. இவ்வளோ நாள் நான் நல்லா தான் இருந்தோம். இதுக்கு மேலேயும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏமா இவ்வளோ கோவம் எனக்கு அப்பா மேலே கோவம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா. யோசிச்சு பாருங்க மேம், எங்கள் அம்மாவுக்கு நான் 2வது படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ இருந்தே எங்கள் அம்மா மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ இதாக இருப்பாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பாவமாக இருக்குது எங்கள் அம்மா. பேசுகிறதுக்கு கூட அனுப்ப மாட்டேன்றாங்க மேம், ஒரு டைம் கூட பார்க்குறதுக்கு விட மாட்டேன்றாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்டால் கூட அவங்க போய் பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க, போய் சொல்கிறாங்க மேம். ஒரு நாளைக்கு நான் வர்றதுக்கு 1 வாரம் முன்னாடி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மாவே அழுறாங்க. அம்மா ஏன் உன்னோட குரல் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுல அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. அம்மா வந்து எங்களை தப்பா நினைச்சிருக்காங்க, நாங்க போகல அப்படின்னு நினைச்சிருக்காங்க மேம். நீங்க பெரிய பொண்ணுங்க தானே, நீங்க போய் நாங்க போய் கேட்டோம் மேம், நாங்க போகட்டுமா அப்படின்னு. உங்களெல்லாம் நம்பி அனுப்ப முடியாது, காரில் இருக்க எல்லா வசதியும் இருக்கு எங்களுக்கு. ஒரு நாள் கூட்டு போய் காமிச்சிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? இப்படிலாம் இருக்கு. அப்பா கிட்ட நான் எதுக்கு நிற்கணும்? அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு என்னாச்சு தெரியுமா? 10th படிக்கிற டைமில் வந்து நானும் ஐஸ்வர்யா வந்து அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க கிட்னியில். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க மேம். எங்களை ஒரு நாள் கூட கூட்டு போய் காமிக்கல. அப்புறம் நானும் ஐஸ்வர்யா அப்பாவை காமிக்கல, யாருமே காமிக்கல. எங்களை கூட்டு போங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிரும். எங்களை 2 பேரையுமே கூட்டு காமிக்கல. அப்புறம் வந்து பக்கத்துல வந்து ஷாரதான்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ஜி இருக்காங்க, அவங்க கூட நாங்க ட்ரெயின்ல போனோம் மேம். ட்ரெயின்ல போய் அவங்க எங்களை ஹாஸ்பிட்டல்ல ட்ராப் பண்ணி போயிட்டாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க, அப்பாவை போய் பார்க்கும்போது பெரியம்மா இவங்க கூட இருக்காங்க. இவங்க கூட இருந்து பெரியம்மா எல்லாமே செய்யறாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, எங்கிட்ட போகும்போது சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், அப்பாவை கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க, அம்மாவால் வர முடியாது, அம்மாவால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினோம். நாங்களும் போய் சொன்னோம், அப்பா கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் பண்ணுறதா வந்து வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு மேம், வந்தால் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி கார் எடுத்து பெரியம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பெரியம்மான்னா அப்பாவோட அண்ணனோட ஒய்ஃபு. அங்க இவங்க வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்க இருந்தாங்க. அங்க இருந்து அவங்க வீடு வித்துட்டு போயிட்டாங்க. எப்பயுமே இவங்க அங்கதான் போயிருப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. நாங்களே எப்பயுமே சொல்லியிருக்கு மேம், நாங்க போக கூடாதுப்பா, அது நல்லது இல்ல. അറിയാം രഞ്ജു അവർ ഇത്ര വന്നിട്ട് അച്ഛനൊക്കെ ഒന്ന് വിളിച്ചൂടായിരുന്നു ഫോൺ? ഞാൻ വിളിക്കാത്തതിന്റെ കാരണം എന്താ അറിയോ, இவரு தமிழ்ல சொல்லுங்க. இவங்க வந்து நான் வந்த அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க தொல்லை பண்றாங்க மேம். அடியாளுங்களை வச்சு அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் நாங்க எப்படி மேம் ஃபோன் பண்ண முடியும்? அது எங்களுக்கு தெரியல. அது அച്ഛനെ വിളിക്കണ്ട, അമ്മക്കോ ചേച്ചിക്കോ எப்படி கால் பண்ணானே, அம்மாவனோ? அவங்க நம்பர் எல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது மேம். அவங்க நம்பர் எல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சது வந்து அப்பா நம்பர், அப்புறம் அம்மா வீட்டுல இருக்கிற நம்பர். அம்மா வீட்டுக்கு நான் எப்படி மேம் ஃபோன் பண்ணும்? இவ்வளவு நாள் 1 வருஷமா அம்மா கூட நான் பேசாம எப்படி இந்த விஷயத்துக்கு? அம்மாக்கு அப்பாக்கு பிரச்சனையா? இல்ல மேம், அப்பா அம்மாக்கு இவங்க வந்து அம்மாவை சீரை கவனிக்கிறது கிடையாது. எங்க அம்மாவை ரொம்ப 1 வருஷமே அம்மாவை எங்களையும் பிரிச்சுட்டாங்க மேம். எங்களை பார்க்க கூட விடுறதே கிடையாது. அப்புறம் நான் சொல்றது கேளு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்க கூட்டு போயிட்டாங்களா, நானும் ஐஸ்வர்யாவும் வீட்டுல தெரிஞ்சிச்சு மேட்ரு. அப்பாவை வந்து பெரியம்மா வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. நானும் ஐஸ்வர்யாவும் 11 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி போனோம் மேம், பெரியம்மா இருக்கிற வீட்டுக்கு போய் கூப்பிட்டு கதவுக்கு தட்டுனப்போ அப்பா அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னோம், அவங்க பெரியம்மா கேட்டாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். நான் சொன்னேன், எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அங்க அப்பா தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்.
அப்படின்னு சொல்லி அப்பா என்னன்றாங்க, எனக்கு ஆப்ரேஷன் இப்பதான் பண்ணோம், நான் வர முடியாது, நான் சொன்னோம், நாங்கள் எப்படியுமே நைட்டு 12 மணி எங்களை போட்டு அடிக்கிறாங்க, பெரியம்மா எங்களை போட்டு அடிக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா எப்படி அடிச்சாங்க தெரியுமா அன்னைக்கு? எதுக்கு அடிச்சாங்க? சும்மா நீங்க ஏன் அப்பா வந்து கூப்பிடுறீங்க அப்படி, இவங்க அப்பாவோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவங்க இது பண்றாங்க. எங்க அப்பாவை, எங்க அப்பா நல்லவர் தான், ஆனா வந்து அப்பாவுக்கு எடுத்துக்கினதே அவங்க தான். அன்னைக்கு நைட்டு எங்களை கதவு திறந்து வெளியில தள்ளிட்டாங்க. நான் 12 மணிக்கு நானும் ஐஸ்வர்யா எவ்வளவு தூரம் தனியா வந்தோம் தெரியுமா? எத்தனை பேர் எங்களை கேட்குறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. மனசை திறந்து பேசுமா. இப்போ பிரச்சனை இல்லை, சொல்லு. உண்மைதான், எங்க அப்பா அங்க போய் இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அங்க போறது, அவங்க கிட்ட பழகிறது, அவங்க என்கிட்ட சொல்றாங்க, ஒரு நாளைக்கு உங்க அப்பாவோட சொத்து என்னமோ இருக்குதா, அதுக்கு பாதி என் பொண்ணுக்கும் வரும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்றாங்க. அப்படி இல்லை, ஏன் அவங்க என்கிட்ட சொல்லணும்? இவங்களுக்கு என்ன அங்க போய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் எப்பயுமே அங்க போய் இருக்காங்க? எங்க அம்மா கிட்ட போவோம், எங்களை எடுத்துட்டு போகாம இருக்கீங்க, ஏன் என்ன காரணம்? இவரோட அம்மா அப்பா நம்ம வீட்டில் தான் இருக்குது, வீட்டில் இருக்கு. அவங்களுக்கு காலுக்கு உடம்பு சரி இல்ல மேம், நான் வர்ற வரைக்கும் எங்க அம்மா 1 இயர் எங்க வீட்டுல இல்ல மேம். சத்தியமா சொல்ற மாதிரி இது போய் சொல்றாங்க அப்பா. அவங்க வீட்டுல இருந்து இப்ப நம்ம வீட்லயே இருக்குது. இப்பதான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க மேம். உண்மையிலேயே சொல்றேன் பாருங்க. இல்ல அவங்களுக்கு ஐஸ்வர்யா கிட்ட கேளுங்க. அப்பா மேல அப்பா கூட அவளே பேசுறது இல்ல, இந்த ஒரு பெரியம்மாங்கிற ஒரே விஷயத்துக்காக. ஐஸ்வர்யா நம்பர் இருக்கா? ஐஸ்வர்யா நம்பர் அப்பா கிட்ட கேளுங்க. நம்பர் போன் இல்லை. நான் இவங்க 2 பேரும் போனு நிறைய தடவை என்கிட்ட கேட்கும், போன் வாங்கி கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் போன் வாங்கி கொடுத்ததும் இல்லை, கொடுக்காத இருந்தானா இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை காரணால போன் வாங்கி கொடுக்கறது இல்லை. அதே பொண்டாட்டியோட. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எங்க கூட வந்து 2 புள்ள 2 ஆம்பளை. சரி, நான் லாஸ்ட் ஆள். அண்ணன் கல்ஃபில் இருக்குது, ஃபாரின்ல. புரியுதுங்களா? ஃபாரின்ல இருக்காங்க அவங்க. இவங்க எந்நேரம் ஒரு நாளைக்கு நான் 10th படிக்கும்போது டைலரா இருக்காங்க அவங்க பெரியம்மா. அப்போ வந்து அங்க போன டைம்ல வந்து அப்பா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, பெரியப்பா இன்னொரு சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வீட்லயே. என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஏன் உங்க அப்பா இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது மேம்? என்ன பதில் சொல்லணும் நான் அவங்களுக்கு? இவங்க இப்படி எல்லாம் பண்ணா உன்னோட சாய்ஸ் கரெக்டான சாய்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. இந்த பையன் படிக்கலையேம்மா, 10th தான் படிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல மேம், நல்லவங்க தான் அங்க நம்பிக்கை இருக்கு. நல்லதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் அவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் ஆயிருக்குல்ல? தெரிஞ்சுதான் மேம் நான் வந்தேன். அது நீ அவரை லவ் பண்ண? அவங்க வந்து என்ன தெரியுமா, எங்களுக்கு வந்து நான் 10th படிக்கிற டைம்ல நாங்கள் வந்து கொடைக்கானல் டூர் போகிறதுக்காக பொள்ளாச்சியில் போனோம். பொள்ளாச்சியில் போன டைமில் அவங்க வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கல. அப்போ வந்து அவங்க லோரியில் வந்து கிளீனராக வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. அங்கே தான் எங்களுக்கு பழகணும் மேம், அங்கே தான் நாங்கள் எப்படி பழகினீங்க? அவங்க வந்து அங்கே இந்த லோடு எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஃப்ரெண்டு கூட. அப்போ வந்து அவங்க பார்த்து எங்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். நானாக தான் போய் அவங்க கிட்ட சொன்னோம், நம்பர் கொடுத்தோம். நானாக தான் போய் கொடுத்தேன். உங்களுக்கு எங்கே இந்த ஃபோனு? வீட்டில் வந்து லேண்ட் ஃபோன் இருந்துச்சு மேம். அந்த டைமில் லேண்ட் ஃபோன் இருந்துச்சு, நானாக தான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ கூட நீங்கள் ஒரு லாரி டிரைவர், அவர்கிட்ட போய் பேசுவீங்க? அது வந்து பார்த்தோம். எங்கே பார்த்தீங்க? அங்கே தான் பார்த்தோம் மேம். அங்கன்னா அந்த ஒரு இவங்க வந்து இவங்களோட ஒரு அக்கான்னு கூப்பிடுறாங்க ஒருத்தங்களை. அங்கே ரூம் எடுத்து கொடுத்தோம். அங்கே தான் அவங்களும் இருந்தாங்க. நாங்கள் ஹோட்டலில் போவோம், அந்த வழியில் அந்த சைடில் தான் அவங்க ஒரு சைடு இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் பிடிக்கிற இடம். அங்கே வந்து அவங்க லோரி நிறுத்தியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டும் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அவங்க கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க? திடீர்னு சொல்ல, நாங்கள் 7 நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். 7 நாளில் 2-3 நாள் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா மேம், அவங்க கூட கல்யாணம் அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணுறவங்க ஐடியா இல்லை. அப்புறம் நான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சல. அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, அந்த 10th படிக்க பெரியம்மா பிரச்சனை. அதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீதியில் தான் நான் பழகணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுமா, 12th முடிக்கும் இவங்க அப்பா அம்மாவை கூட பார்க்க விட மாட்டேன்றாங்களா, சரி நாம ஏன் இங்கே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் வீட்டுக்கிட்ட வந்தோம். அஞ்சலி 13ஆம் தேதி வீட்டை விட்டு வரணுன்ற தலை தூசம் வேறு இவருக்கு வேண்டிட்டு ஒரு வண்டி ஆக்டிவ் வாங்கி கொடுத்துட்டு ஃபுல்லு டிரைவிங் ஒர்க்கை படிச்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ணி அதெல்லாம் இருக்கு மேம், இல்லைன்னு நான் சொல்லலை. இது முழுவா பொய்யா? இப்போ எந்த இவரை ஒருத்தர் வந்து இவர் 2 பாடி ഒരു അട്ടകാസാണിത്. ഇപ്പൊ നമ്മളെ മൂത്ത കുട്ടീനെ ഇപ്പോൾ കൊണ്ടുവന്നാൽ ശരിക്കും പറയും മാഡത്തിനടുത്ത് കംപ്ലീറ്റ് ഇത് വിഷയങ്ങൾ പോയില്ല. இந்த பிரச்சனை காரணம் லேண்ட் போனை நான் கட் பண்ணி பில்லு இப்போலாம் அடைச்சுக்கொண்டிருக்கேன். எனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததெல்லாம் உண்மைதான், கத்து கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனா வந்து ഈ മാസം ഞാൻ ബില്ല് അടച്ചാ, പക്ഷെ ഫോണ് വർക്കിംഗ് ഇല്ല. ശരി സാറില്ല ഒക്കെ ഈ പ്രശ്നം കൊണ്ടാണ് ഫോൺ കട്ടാക്കി വെച്ചത്. പറഞ്ഞോളൂ. அதான் மேம், எனக்கு வந்து அவங்க கூட நிற்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ கூட நான் அவங்கள ஒன்றும் வெறுக்கல மேம். இப்போ கூட அவங்க தாராளமாக வரலாம், அது பண்ணலாம், நான் ஒன்றும் தடங்கள் சொல்ல.
எனக்கு அப்பா வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இப்போ நானே வந்துட்டோம்ல, 4 மாதம் ஆயிடுச்சுல, இன்னும் நான் திருப்பி போனால் என்னோட வாழ்க்கை என்ன வருது மேம் சொல்லுங்க பார்க்கலாம். இது பாருமா, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்கல்ல, அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கேட்டுட்டு இருந்தார். இப்போ அவர் பேசுவார், நீ சரி பேசிங்க. இவ்வளோ வயசு வேற இவருக்கு இன்னைக்கு இன்ன ஜாமான் இது பொருள் வேணும் சொன்னால் ஆ ஜாமான் அப்போ வாங்கி கொண்டே கொடுக்கும். எங்கிட்ட சொல்லாதீங்க, உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. இவர்கிட்ட என்ன வேணும், வளையல் வேணும். இப்போ வரும்போது அங்கிருந்து வீட்டில் வரும்போது ஒரு சொர்ணதர் ஒரு வாளா, ஒரு மோதிரம், ஒரு செயின் எல்லாம் எடுத்துட்டு வந்தா. இல்லை கண்டிப்பாக கிடையாது மேம். காரணம் என்னன்னா தனியாக வரோம் கோயம்புத்தூர் வரைக்கும். நான் என்ன தெரியுமா, அப்போ அதை விட வச்சு நான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத டேங்குக்குள்ளே போட்டிருக்கேன். அந்த டேங்குக்குள்ளே பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும். நான் கட் பண்ண முடியல. நான் கட் பண்ணி என்னோட செயின் மோதிரம் எல்லாமே கழட்டி அதுக்குள்ளே போட்டிருந்தோம். கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் தேடி பாருங்கள். யூஸ் பண்ணாத டேங்க் இருக்குது, அதுக்குள்ளே பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஏன்னா தனியாக தான் வரோம். பயந்து நான் எடுத்துகிட்டு வரல. நல்ல ஒரு ஆளைய கிட்டிக்கணும். ജീവിതങ്ങളെ ജീവിതം പാളാക്കി. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லவங்க தான். നല്ലവരാ. ஊராளுங்க சொல்லி നല്ല ഊരാളെന്നല്ല, ഇവരെ വീട്ടിൽ ഞാൻ പോയിട്ട് ഇവരെ കുടുംബക്കാർ പറഞ്ഞ ഇതിന് മുന്നേ 17 വയസ്സായ ഒരു പെൺകുട്ടീനെ ഈ ചങ്ങായി തട്ടിക്കൊണ്ടായിട്ട് അത് ഇവരെ കുടുംബക്കാർ കംപ്ലൈന്റ്. ഇവരെ നാട്ടിൽ പോവുകയാണെങ്കിൽ ഈ ചങ്ങായിന്റെ കാലം ഒരു കൊത്തി മുറിക്കും. ഇവരെ നാട്ടിൽ പോവുകയാണ് ഈ ചങ്ങായി இல்லை மேம் പോവുകയാണെങ്കിൽ இல்ல. ഇവരെ കുടുംബക്കാർ 3 ഫാമിലി. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க லைஃபை நீயே பாழாக்கிட்ட, அந்த பையனை பத்தி நல்ல அபிப்பிராயம் கிடையாது, ഇല്ല. சொந்தக்காரங்களே சொல்றாங்களா, அந்த பையனை பார்த்தோம்னா காலை வெட்டிடுவோம் சொல்றாங்க. இந்த നെഞ്ഞു പിടിച്ചിട്ടാ പറയണേ. വേണമെങ്കിൽ ഇവര് ഒപ്പുണ്ട്. ഇപ്പൊ ഒപ്പം വന്നാണ് ഇവരെ எனக்கு കുടുംബക്കാര്. இதப்பா ഇവരെ കുടുംബക്കാര് இல்லை மேம், அது நான் കുടുംബക്കാരുടെ சொல்கிறேன். വലിയ ഫാമിലിയാ. சரி, அந்த பையனோட குடும்பத்தை வர சொல்லலாம். கண்டிப்பாக என்ன சொல்றாங்க பாப்போம். நீங்க நாங்கள் அவங்க அண்ணன் தங்கச்சி. ராஜபாபுக்கு அண்ணன் அக்கா. என்னம்மா, என்ன இது? என்னன்னு என்ன பொண்ணை கூட்டின்னு போ வந்திருக்காரு அவங்க அப்பா. என்ன பண்ணும்? போமா வீட்டுக்கு புரியா? இல்லை போகல. நான் இப்போ நீ இங்கே இருந்தனா எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? 2 குழந்தை இருக்கு எனக்கு. அந்த குழந்தை வச்சு நான் அலைச்சல் பண்ணல. இதுக்கு இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க மேடம் என் மேலே. எங்கள் வீட்டுக்காரர் கேஸ் மேலே இருக்குது. நீ கேஸ் வாய்ப்பு சொன்னால் நான் உன்னை வச்சு மயனை என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ 2 குழந்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அதில் ஒரு குழந்தைக்கு மூளை வளர்ச்சிலாம் இருக்குது. 7 வயசு பையனாக இருக்கிறான். நீங்களே பாருங்கள் அந்த குழந்தை கூட. நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் சொல்கிறது கொஞ்சம் எனக்கு நீங்கள் என்னை பிரிக்கிறதா ஐடியா இருந்தால் எதுவுமே என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி இல்லைம்மா, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ நீயும் நல்லா நீயும் நல்லா இருக்கணும், இருக்கணும், நானும் நல்லா நாங்களும் எல்லாரும் இருக்கணும். சொல்றது ஒரே பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இப்போ வந்து நானும் 2 குழந்தை வச்சிருக்கேன். இப்போ கேஸ் கொடுத்துறாங்க அப்பா. அந்த கேஸுக்கு நான் அலைவா சொல்லு, நான் பிரிஞ்சிருக்குவா? அப்போ இல்லை அவங்க சேர்த்து கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டெல்லாம் போக மாட்டேன். சரி, அவங்களுக்கு பதில் சொல்லு. இப்போ அவங்க சரி, கேட்கறதுக்கு என்னுடைய பதில் வாழ்க்கை சொல்லு. என்ன பண்றது? நீங்களும் அப்போ அவங்க 2 பசங்க சுயநலத்தை மட்டும் பார்த்தா போருமா? இப்போ என் மேலே இப்போ மேடம் இங்கே சந்தாசில் இருக்கிற இடத்த ஃபுல்லாக கேஸ் கொடுத்துட்டாங்க என் மேலே. ஜெயலட்சுமி ஜானிகிராம இதே தான் எல்லாம் என் மேலே தான் அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், உங்கள் பிள்ளை வந்து நான் அப்படி இருந்து அவங்க கிட்ட சொன்ன மேடம். ஆனால் திரும்ப வந்து ஒரே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. வீட்டான வந்து இருப்பாங்க. அந்த 2 குழந்தை தூக்கிட்டு இவங்களே பார்த்தாங்க அந்த குழந்தை எப்படி இருந்து பார்த்தாங்க. அந்த குழந்தை தூக்கிட்டு கை குழந்தை ஒன்று இருக்குது, அதை தூக்கிட்டு நான் எதுக்கு அலைய முடியும் மேடம்? இவங்க எங்கே இருக்கிறான்னு நான் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த குழந்தைங்க பார்க்க முடியுமா? எங்கள் அப்பா அம்மா வேற காணாமல் அவங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க தான் மூளை வச்சு நம்ம குழந்தைக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு மேடம். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சி பார்த்தா சரி இவன் போன் பண்ணி சரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சி எங்களுக்கு என்ன வேலை செய்றாரு அப்பா? வேலையில எந்த வேலைக்கு போக மாட்டாங்க. அம்மா போக மாட்டாங்க. அம்மா வந்து சுகர் கிட்னி ப்ராப்ளம். அவங்க வேலைக்கு எங்க போக மாட்டாங்க. 2 பேரும் வீட்டுல தான் இருப்பாங்க. இவங்க தான் சம்பாதிச்சு போடுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நாங்கள் மேஸ்திரோம் சார். உங்க குடும்பம் இப்போ வந்து அவங்க தனியா போயிட்டாங்க. தனியாக இருக்கிறோம். இப்போ ஒரு வருஷம் ஆமா அவங்க இங்க இருக்குதுல்ல, அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க தனியா போயிட்டாங்க. தம்பி தான் அவன் தான் சம்பாதிச்சு கூட அவங்க இதில் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. இவன் வந்து இது மாதிரி பண்ணி அவங்க மனசு கஷ்டத்தால எங்க போயிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஏன்னா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி போயிடும், அவங்க கண்டிப்பா வரும். நான் இங்க வாடா நிகழ்ச்சி போகலாம் கூப்பிட்டதுக்கு 2 பேரும் வரவே மாட்டேனாங்க. இப்போ நான் இருக்கட்டுமா சாப்பிடுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்தாங்க மேடம். உங்க சுயநலத்தை மட்டும் பார்க்க கூடாது இல்லையா? இப்போ என்ன அப்பா ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை மேம், ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை மேம். நான் உங்களை நம்பி தான் வந்தேன். இப்போ எங்களுக்கு வேற யாருமே எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததில்லை. இந்த ஒரு இதுதான் நாங்கள் எங்களுக்கு வந்து இதுதான் பாதுகாப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக எங்கள் அப்பா நம்பியில் நான் போக மாட்டேன். ஏம்மா, வீட்டில் பிரச்சனை இருக்குது, அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னா நீ வீட்டில் இருந்து படித்து வேலைக்கு போய் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பா அம்மாவை பார்த்துக்கலன்னு இவ்வளோ பேசுறியே, நீ அம்மாவை பார்த்துட்டியா? அம்மாவை பார்த்துக்கிறது எங்களை அனுப்பினா தானே மேம். இது அனுப்பியா? உங்க அப்பா அனுப்பியா நான் லவ் பண்ணி ஓடி போனேன்? இல்லை மேம், எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்ததுனால தான் விட்டாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்ததுனால எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன்னா நியாயம். அப்பா அம்மாவை பார்த்துக்கலன்னு இவ்வளோ நேரம் பேசுனியே, நான் கேட்குறேன், நீ பார்த்துட்டியா? அப்பா அம்மாவை பார்த்துக்கல, அம்மாவுக்கு கால் வலினா உட்காந்து வீட்டில் உட்காந்து அம்மாவை பார்த்துக்கோ. அவ்வளோ அம்மா பாசன்னா
அம்மாவை அவங்க எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்களே. நாங்க எவ்வளவு வாட்டி நீ சொன்னோம், அம்மாட்ட போ. ஒத்துக்க மாட்டாங்களே இதை மேம். ஒத்துன உங்க அப்பா ஒத்துனா நீ வெளியே வந்த. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஏதோ ஒரு தப்பை சரி பண்ற நீ. என்ன பண்ணலாம்? நீங்க என்ன எங்களுக்கு இது குழந்தை ஒத்து வரலைன்னா அதை கேஸ் போட்டு அவனை உள்ள போடணும். அதுதான் எங்களது. உள்ள போட்டே ஆகணும், ஜெயிலுக்கு போகணும். அதான் நம்மள முடிவு. நீதான் முடிவு பண்ணு. நீதான் உங்க அப்பாட்ட பேசு. இன்னும் அங்க கூட்டு போனா இவங்க கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஐஸ்வர்யா அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை சும்மா பேசுறத பார்த்து இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, அன்னைக்கு அவளை கத்தி எடுத்து குத்த போனாங்க, பெத்த பொண்ணு இவங்க என்னென்ன பண்ணாங்க എനിക്ക് നല്ലവേ தெரியும். അമ്പാരത്തൊന്നുമില്ല. അവര് മാഡത്തിന് മുന്നേ തന്നെ അവിടെ കൂട്ടിക്കൊണ്ടെന്ന് സംസാരിപ്പിക്കും. ഇനിയിപ്പോ കേരളയിലെ മാഡം ഉള്ളത് ഐശ്വര്യ കൂട്ടിയിട്ട് ഞാൻ അവിടെ വരും, കൂട്ടിക്കൊണ്ട് സംസാരിപ്പിക്കും. അതിനൊന്നും ഇവിടെ പ്രശ്നമില്ല. ഇപ്പൊ മനസ്സ് മാറ്റി പേசி കല്യല്ല, ഞാൻ അവിടെ നിന്നിട്ട് ഇവിടെ വരുത്തിക്കും അവളെ ഐശ്വര്യനെ. കള്ളത്തരം പറയരുത്, സത്യം തന്നെ പറയാം. നിങ്ങളെയൊക്കെ പൊന്നുപോലെ നോക്കിയതാ. അതല്ല അങ്ങനെ പറയരുത്. നിങ്ങളെയൊക്കെ പൊന്നുപോലെ അത്രയ്ക്ക് அவங்க லவ் பண்ணது உண்மை இல்லைன்றாங்களா, இல்ல அந்த பிரச்சனை வந்தது உண்மை இல்லைன்னு சொல்றாங்களா மேம் அவங்க? நீ கேளுமா, உங்க அப்பா தானே. നിങ്ങളെ പൊന്നുപോലെ அன்னைக்கு നോക്കിയതാ. பிரச்சனை வந்ததெல்லாம் உண்மை பொண்ணு இல்ல. போல பார்த்த பொண்ணு உங்களை இப்படி தப்பா பேசுறா? അല്ല, അതല്ല, അത്രയും ക്ലിയർ ആയിട്ട് നോക്കിയ മക്കളാ. அவ மனசுல என்ன குறைன்னு கேட்டுங்களே. இல்ல எனக்கு எங்க குடும்பத்துல எனக்கு பிடிக்கல, இவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல. இவங்க ஏன் நேரம் பெரிய அப்பா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நேரம் நைட்டு யார்கிட்ட போன் பேசுறீங்க? ஐஸ்வர்யா അത് പൈസ ബിസിനസ് പല ആൾക്കാരും இல்ல மேம், இல்ல சுத்தமா கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன் மேம், அப்பா ரூம் மேலதான் இருக்கு. இது பாருங்க, இந்த பொண்ணோட மாமா லைன்ல இருக்காரு, உங்க மனைவிட்ட கொடுக்க சொல்லுங்க, பேசுங்க. ഹലോ சொல்லுங்க. ഹലോ മണിയേട്ടാ, ഞാന് എന്താ വെച്ചാലേ ഇപ്പൊ ഇവിടെയാണ്, ഈ തമിഴ് ചാനലിലാണ്. അപ്പൊ എന്താ പറയണ വെച്ചാല് ഇപ്പൊ ഇങ്ങളെ ഇവരെന്താണ് ഇവളെ ഇവിടെ പറയണ എന്താ വെച്ചാല് உங்க மனைவிட்ட கொடுக்க சொல்லுங்க. മനവി അവിടെ ഇല്ല. മനവി ഇത് ഒന്ന് സംസാരിക്കും. അപ്പൊ എന്താ പറയാ, സുനിതന്റെ അടുത്ത് ഫോണ് കൊടുക്കണം എന്നാ പറയണ. അവിടെ ഫോണില്ലല്ലോ, അവിടെ ഫോണില്ലല്ലോ. അപ്പൊ അവര് പറഞ്ഞ എന്താ വെച്ചാല് സുനിതന്റെ അടുത്ത് അവിടെ ഫോണില്ല. അവിടുത്തെ ഫോണ് ലാൻഡ് ഫോൺ നമ്മള് കട്ടാക്കി വെച്ചാലേ ഈ പിള്ളേരെ കച്ചറ കൊണ്ട് പ്രശ്നം കൊണ്ട് നമ്മള് കട്ടാക്കി വെച്ചാണല്ലോ. അപ്പൊ പറഞ്ഞ എന്താ വെച്ചാല് ഇപ്പൊ അവിടെ ഫോൺ കൊടുക്കുക, അവിടെ ഫോൺ കട്ടാണ്. അപ്പൊ ഇത് മച്ചാനാണ് ഈ അല്ല മാമ എപ്പോ തൊട്ട് അപ്പൊ അച്ഛന് സപ്പോർട്ട് ചെയ്യാൻ തുടങ്ങിയേ? അന്ന് പ്രശ്നം ഉണ്ടായപ്പോ എന്തൊക്കെയാ പറഞ്ഞ എന്നോട്? അന്ന് പ്രശ്നം വന്നപ്പോ അന്നേ വല്യമ്മേരെ വീട്ടിലൊക്കെ പോയി പ്രശ്നം ഉണ്ടാക്കിയപ്പോ എന്തൊക്കെയാ പറഞ്ഞ എന്റെ അടുത്ത്? അച്ഛൻ ഫോൺ കണ്ട് വിളിച്ചിട്ടല്ലോ മോളെ. അതെനിക്ക് അമ്മയുടെ അടുത്ത് കൊടുക്കാൻ പറ. അമ്മേനെ അടുത്ത് കൊടുക്കി, അമ്മേനെ അടുത്ത് കൊടു. അപ്പൊ അമ്മേനോടാണ് സംസാരിക്കേണ്ടേ. അമ്മമ്മനായിട്ട് സംസാരിച്ചൂടാ എനിക്ക്? ഇല്ല, അമ്മേനോട് സംസാരിക്കണം. അമ്മ പരപ്പനങ്ങാടില്ലല്ലോ, അങ്ങോട്ട് പോണ്ടേ? എപ്പോഴാ പോയേ? എപ്പോഴാ പോയേ? അറിയില്ലേ? അതിപ്പോ ഈ പോയ അന്ന് തന്നെ പോയല്ലോ. അന്ന് തന്നെ. അതുകൊണ്ട് ഞാൻ പോയതുകൊണ്ടല്ലേ പോയെ, അല്ലെങ്കിൽ നിങ്ങളെ വീട്ടിൽ തന്നെ അല്ലേ കിടന്നുണ്ടാവുക? ഒരു വർഷം 1.5 വർഷം കഴിഞ്ഞല്ലോ. അന്ന് വിളിച്ചപ്പോ അമ്മ കരഞ്ഞല്ലോ, എന്നോട് പറഞ്ഞല്ലോ എന്താ വിളിച്ചു കൊണ്ടുപോവാത്ത എന്നെന്ന് പറഞ്ഞിട്ട്. മക്കളാ നിങ്ങളെ ഞങ്ങളെ മറന്നോന്നൊക്കെ ചോദിച്ചല്ലോ. ഇപ്പൊ എന്തിനാ അച്ഛനെ സപ്പോർട്ട് ചെയ്യണേ? ഞങ്ങളെ അടുത്ത് തന്നെ വന്ന് മാമൻ തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട് മേഡം. ഞങ്ങളെ അടുത്ത് തന്നെ അന്ന് രാത്രി ഞങ്ങളെ അടുത്ത് തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ രാത്രി. കുട്ടിയുടെ അമ്മയുടെ അടുത്ത് സംസാരിക്കാൻ എന്താ ഒരു വഴി? കുട്ടിയുടെ അമ്മയുടെ അടുത്ത് തുടങ്ങി ഞാൻ പറഞ്ഞ ഒരു മണിക്കൂർ അങ്ങോട്ട് എത്തണം. ഞങ്ങള് ഒരു 10-12 കിലോമീറ്റർ ദൂരം. 12 കിലോമീറ്റർ. போக முடியுமான்னு கேளுங்க என் வீட்டுக்கு. நீங்க கேளுங்க. അമ്മേന്റെ അടുത്തേക്ക് ഒന്ന് പോവോ? അമ്മേന്റെ അടുത്തേക്ക് പോണോ? പോയിട്ട് അവിടെ നിന്ന് വിളിച്ചാ മതി, അമ്മേനോട് സംസാരിക്കാൻ വേണ്ടിട്ടാ. നമ്മൾ ഒരു മണിക്കൂർ കഴിഞ്ഞ് അങ്ങോട്ട് വിളിക്കാന്ന് പറഞ്ഞു. ഞങ്ങൾ ഒരു മണിക്കൂർ കഴിഞ്ഞ് അങ്ങോട്ട് വിളിക്കാം. അല്ല ഇതാരാണിത്? അഞ്ജലിയാണിത്? അമ്മേന്റെ അടുത്ത് പോയിട്ട് ഇങ്ങോട്ട് ഞങ്ങൾ അങ്ങോട്ട് വിളിക്കാം 1 മണിക്കൂർ. അതിനുള്ള അമ്മേന്റെ അടുത്തേക്ക് പോ. അമ്മേന്റെ അടുത്തേക്ക് പോയിക്കോ 1 മണിക്കൂർ ആകുമ്പോഴത്തേനും. ശരി. இவர் இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, தாய் மாமா தான் பேசியிருக்காரு. அந்த பொண்ணு கேட்குறா, இவ்வளோ நாளா நீங்க அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க கேட்குறா.
இன்னொரு விஷயம், உங்களை அண்ணான்னு கூப்பிடுறாரு. அந்த அளவுக்கு நீங்க ஒன்னாயிட்டீங்களா? பெரியம்மாவோட பிரச்சனை, பெரியம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சண்டை போட்டப்போ நீங்க எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்கன்னு இந்த பொண்ணு கேட்குறா. சரி, இதெல்லாம் வேற மேட்டர். வீட்டில் பல பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வயசாகிறதுக்கு முன்னாடி, படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி யாரு கூடயாவது ஓடி போறது, இது ஒரு சொல்யூஷனா? வீட்டில் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரோட வெளியே போனா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? 4 மாசமா நான் நல்லா தான் மேம் இருந்தேன். 4 மாசமா என்னம்மா நல்லா இருந்தேன் நல்லா தான் இருந்தேன். எல்லாமே பிரச்சனை தான். அவங்க வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியல, வீட்டுல இருக்க முடியல, அவங்களுக்கு பிரச்சனை, உங்க அப்பாவுக்கு பிரச்சனை. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்? கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க மட்டும் தொல்லை பண்றதுனால தான் நான் இவங்களே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுமா. 15 நிமிஷம் நான் அந்த பையன்கிட்ட பேசினேன்னா அந்த பையன் உன்னை விட்டுட்டு போவான். பாக்குறியா? பாக்கலாம். உறுதியா இருக்கியா? உறுதியா இருக்கு. உள்ள நான் சொன்ன நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்ப பாக்கலாம் மேம். என்ன பண்ணுவேன்? பாக்கலாம், அப்ப பாக்கலாம். சப்போஸ் அவங்க மனசு மாறிச்சுன்னா நான் அப்பா கூட போவேன். உள்ள ராஜா பாபு சொல்லி அனுப்பியிருக்காரு, நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்காதே, நீ போய் என்னன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். அவங்க குடும்பத்தோட போய் சாவுவாங்க அப்படின்னு யாரு சொன்னாங்க? எல்லாருமே. அவங்க எல்லாருமே சொன்னாங்களா? அக்கா அண்ணன் எல்லாரும் சொன்னாங்களா? ஆடா பாவிங்களா, சின்ன குழந்தை பாத்தீங்களா, அதுக்கு என்னது வாழ்க்கைன்னே தெரியல. ജീവിതം നല്ല എന്തൊരു இப்படி அநியாயம் பண்றாங்களே இந்த பசங்க. ஒண்ணும் தெரியாத பசங்களை அப்படி பேசி இது பண்ணி அவ உண்மையை சொல்லிட்டா பாத்தீங்களா? எல்லாமே தெரியும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியும், பழகினதெல்லாம் தெரியும். இப்போ அவங்க என்ன இது பண்றாங்க, அப்ப நான் அவங்கள ഇത് பண்ணக்கூடாதா? ഇപ്പൊ ഞാൻ വന്നില്ലെങ്കിൽ ഇപ്പൊ അവിടെ ഉള്ളവരൊക്കെ എന്താ പറയുക? അവരോട് പറഞ്ഞിട്ട് ഇത് നമുക്ക് നല്ലപോലെ ജീവിച്ചുകൂടെ? ആൾക്കാർ അത് പാന്റ് ഇട്ടാണ്, വാറോട്ടുമ്പോ ഇട്ടാണ്. വാളയൊക്കെ എവിടെ പോയി? വാളയൊക്കെ ഉണ്ട്. ഞാൻ മരിച്ചു പോയാൽ ഇങ്ങക്കാണ് ഈ സ്വത്ത് മുതലൊക്കെ ഇങ്ങക്ക് തന്നെയാണ്, എനിക്കല്ല.